போகலாம். சீரீஸில் நான் என்ன பண்ண போகிறேன், கெப்பாசிட்டரை கம்பைன் பண்ண போகிறேன். சரியா? ஏய் வாய் மூடிட்டு இருக்காவும் நீங்கடா, ஏன்டா காலங்காத்தாலும் எரிச்சதுக்கு மாதிரி பேசுறீங்க? நைட் நேரத்தில் எரிச்சதுக்கு அப்புறம் பிரச்சனை இல்லையா? ஸ்டார்டிங் பண்ணுறப்பே அதான்னு சொல்ல வரேன். இப்போ நல்லா பாரு, சீரீஸில் என்ன பண்ணுறேன், கெப்பாசிட்டரை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கனெக்ஷன் வந்து சீரீஸாக பேரலல்னு எப்படி பார்க்கணும்? நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் இதோட எண்டு வந்து செகண்டோட ஸ்டார்டிங்கில் கனெக்ட் ஆகிருக்கணும். புரியுதா? அப்போ நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் ஒரு கெப்பாசிட்டரோட எண்டு வந்து செகண்டோட ஸ்டார்டிங்கில் கனெக்ட் ஆயிருக்கா, செகண்டோடது தேர்டோடது கனெக்ட் ஆயிருக்கா? புரியுதா? அதனால இது வந்து என்ன கனெக்ஷன், சீரீஸ் காம்பினேஷன். ஓகேவா? ஓகே. நான் லாஸ்ட் லெக்சரில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, நான் எவ்வளோ சார்ஜ் கொடுக்குறேனோ அவ்வளோ பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். எதில் இன்க்ரீஸ் ஆகும்? கெப்பாசிட்டருக்குல. கரெக்டா? கரெக்டா? ஒரு பேசிக்லி ஒரு தட்டு மாதிரி இருக்குன்னு வச்சு ஒரு கெப்பாசிட்டன்ட்டு இருக்குது. இதில் நான் வந்து சார்ஜ் போட 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 இந்த சிஸ்டமோட வோல்டேஜ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பட் பேசிக்லி இதில் நான் வோல்டேஜ், இதில் சார்ஜ் கொடுக்கணும்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்? இது ஒரு கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் நான் சார்ஜ் கொடுக்கணும், பேசிக்காக என்ன பேட்டரியில் கனெக்ட் பண்ணுவேன்னா? கரெக்டாக இல்லையா? இப்போ நல்லா பாரு, இதோட ரெசிப்ரோக்கல் நான் உனக்கு கரெக்ட்னு சொல்லி முடிக்க போகிறேன். நான் இங்கே எவ்வளோ அதிகமாக வோல்டேஜ் கொடுக்குறேனோ அவ்வளோ அதிகமாக சார்ஜ் அங்கே ஸ்டோர் ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? போன கிளாஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன்? நோ, ஏன் தப்புன்னு சொன்னேன். சார்ஜ் எவ்வளோ அதிகமாக இருக்கும் அவ்வளோ பொட்டென்ஷியல் அதிகமாகும். எதுக்கு? கெப்பாசிட்டருக்கு வோல்டேஜ் அதிகமாகும். பட் நான் எக்ஸ்டர்னலாக எவ்வளோ அதிகமாக வோல்டேஜ் கொடுக்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன ஆகும். ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? எஸ். அதான்டா பேரலல் பிளேட், ரெண்டு தட்டு மாதிரி. அங்கெல்லாம் என்ன வரைஞ்சது? இது என்ன நினைக்கிற? சரியா? இப்போ நல்லா பாரு, பேட்டரிக்கு நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் போட மாட்டேன். சரியா? உங்கள் புக்கில் போடுவாங்க, பட் நான் பேட்டரிக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் போட மாட்டேன். சரியா? நல்லா பாரு, இந்த பெரிய கோடுன்னா சின்ன கோடுன்னா எல்லாருக்கும் தெரியும். பாசிட்டிவ் நெகட்டிவ் போடுறது என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரின்சியா வந்து அவ கழுத்தில் ஒரு போர்டு மாட்டி ஐ ஆம் கேர்ள் அப்படின்னு எழுதிட்டு சுத்துறதுக்கு சமம். ஏன்னா எல்லாருக்கும் பார்த்தா தெரியுது பிரின்சியா கேர்ள். அது வந்து நான் இது வரைஞ்சா ஓகே இது பாசிட்டிவ், அப்போ சொன்னாதான் இது பாசிட்டிவ் உனக்கு தெரியுமா? இந்த சல்மான் கானோட ஒரு சாங் இருக்கும் தெரியுமா பழைய காலத்தில், மேல் லடுக்காகும் தும் லடுக்கி ஹோ. ஒரு படத்தில் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் வரும். நான் வந்து அது வரைக்கும் படத்தில் தெரியாமல் பார்த்தீங்களோ யார் பையன் யார் பொண்ணு தெரியும் நான் படம். ஓ அப்போ அவங்க கிளியர் பண்ணுறாங்க, மேல் லடுக்காகும் தும் லடுக்கி ஹோ. ஓகே சார், தேங்க்யூ சார். சரியா? அப்போ அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இது பேட்டரியில் போடுறது வந்து தேவையில்லாத வேலை. ஏன்? ஏன்னா ஹையர் பொட்டென்ஷியலில் தான் பாசிட்டிவ், லோயர் பொட்டென்ஷியல் நெகட்டிவ். அப்போ இது இண்டிகேட் பண்ண தேவை இல்லை. ஆனால் கெப்பாசிட்டர் இண்டிகேட் பண்ணுமா? பண்ணணும். ஏன்னா கெப்பாசிட்டரில் வந்து ரெண்டுமே சிமிலரா. அப்போ நான் அதை பாசிட்டிவ் நெகட்டிவ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இருக்கணும். அப்போ கெப்பாசிட்டர் போடுறப்ப இந்த சைடு வேணும்னா இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். ஏன் இது பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகுது? ஏன்னா பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணால் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? எஸ். இப்போ ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, ஒரு பேட்ரி இருக்குது. லாஸ்ட் லெக்சரில் விட்ட கேள்வி என்ன கேள்வி விட்டோம்? ஏன் நம்ம பேட்டரியே யூஸ் பண்ணலாம்ல, இல்லைன்னா ஏன் நம்ம பேட்டரிக்கு பதிலாக கெப்பாசிட்டராக மாற்றக்கூடாது? எல்லாத்தையும் பேட்டரிக்கு பதிலாக என்னவோ மாற்றிக்கலாம், கெப்பாசிட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து எனர்ஜி வந்து டப்புன்னு அப்சர்வ் பண்ணும், டப்புன்னு வெளியே விட்டுரும். சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, அந்த கெப்பாசிட்டரோட வெயிட் பண்ணு, இது ரெடி பண்ண சம்பத். சொல்லிடலாம். சரியா? கலைக்கு போறப்ப இது பேர் கண்டென்சர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இது பேர் வந்து பிக்கோ ஃபேரட்னு சொல்லுவாங்க. இப்போ அவன் போய் வாங்கிட்டு வரப்ப அவன்கிட்ட அந்த பேர்லாம் சொல்லியிருப்பாங்க. சரியா? பிக்கோ ஃபேரட், மைக்ரோ ஃபேரட். வெரி குட். சரியா? ஃபோன் அவளோட ஃபோனை அப்படியே தேய்ச்சி எடுத்துரு. ஃபோனை தூக்கி மேலே வச்சா என்ன பிரச்சனை ஆகும் உனக்கு? சம்பத், நீ ரொம்ப வாய் பேசுறடா. ப்ரோ நான் என்ன ப்ரோ இப்போ பேசினேன்? இப்போ என்ன பண்ண? பேசவே இல்லை ப்ரோ.
இப்போ நல்லா பாரு சரியா, இது பேசிக்கலி ஒரு கெப்பாசிட்டர் சரியா, இது என்னது பேசிக்கலி ஒரு கெப்பாசிட்டர். இப்போ இந்த கெப்பாசிட்டர் நான் வந்து ஏசி சாக்கெட்டில் போட்டு சார்ஜ் ஏற்ற போகிறேன். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சரியா. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு சார்ஜ் ஏற்றுறேன். இப்போ பேசிக்கலி பார்த்தோன்னா பேட்டரியை சார்ஜ் ஏற்றுறேன்னு வச்சுக்கோ, இதை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு பேட்டரி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமேலே ஏதோ ஒரு பல்போ ஏதோ ஒன்று எரிய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த கெப்பாசிட்டர் பார்த்தோன்னா சார்ஜ் ஏறிச்சா பிரின்சி, அப்போ எனக்கு பயமே இல்லை. நான் இப்போ நான் இங்கே வைக்கிற பிரின்சி அப்படி சரியா. இப்போ நல்லா பாரு, இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்து வைக்கிறேன். எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குமா இருக்காதா, பட் இது எவ்வளோ சீக்கிரமாக வெளியே கொடுக்கும் பாரு. இதுக்கப்புறம் நான் அவ்வளோதான். அப்போ எனர்ஜி வெளியே வர்றது என்னவா தான் இருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் சரியா. இப்போ இந்த ஸ்பார்க் வந்து கிரில் சிக்கன் சுற்றுறப்ப வெளியே வந்துடும். எதில் மாட்டணும், இப்போ ஃபேனில் மாட்டணும். இது வந்து அப்படியே போய் பேரலாக மாட்டுவாங்க கரெக்டா. இப்போ பேசிக்லி ஓகே. அப்போ அவன் கேட்ட ஒரு கேள்வி, கண்டென்சர் எதுக்காக நம்ம ஃபேனில் மாட்டணும்? ஏன்னா ஃபேனை சுத்த வைக்கிறதுக்கு சரியா. ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்லுது, இப்படி 3 விரல் வச்சு எது லெஃப்ட் ஹேண்ட்ல உனக்கு ரைட் தம்ப் ரூல் எப்போ இருந்து வர ஆரம்பிச்சிச்சு? பேசிக்கலி பார்த்தோன்னா எனக்கு அங்கே ஒரு மோட்டர் வேணும் கரெக்டா, ஒரு மேக்னெட் வேணும். மேக்னெட்ல ஒரு காயில் வச்சிருவேன், நான் கரண்ட் கொடுக்குறப்போ ஒரு ஃபோர்ஸ் எக்ஸிபியூட் ஆகும், அதனால அது என்ன ஆகும், சுத்தும் கரெக்டா. எஸ் சம்பத், அந்த ஃபேனை தூக்கி மேலே போய். உங்களுக்கு இந்த ஃபேனும் வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு சொல்லிடுங்க சரியா. ஐயோ இரு, நான் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் சரியா. என்ன கரெக்டாக தெரியுதா? இப்போ நல்லா பாரு, இதுக்கு பின்னாடி வந்து இந்த உனக்கு மோட்டர் எல்லாம் இருக்கும் சரியா. இந்த சைடு தெரியுதா, அந்த கேமரால தெரியுதா? ஸோ இங்கே பார்த்தோன்னா பேசிக்கலி மேக்னெட் இருக்கும், உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா காயில் இதெல்லாம் இருக்கும் சரியா. சம்பத், இப்போ நீ திட்டு வாங்க போற, க்ளோஸ் பண்ணு, அது ஃபுல்லாக ரப் பண்ணு. இப்போ நல்லா பாரு, நான் இப்படி சுவிட்ச் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன, ஃபேனை பேசிக்கலி இங்கேருந்து ஆன் பண்ணணும் கரெக்டா. நான் வந்து ஃபேனை ஆன் பண்ணிட்டேன். நல்லா கவனிச்சுன்னா லேசாக சவுண்டு கேட்குதா, கேக்குதா? இப்ப கேட்கல, காது போச்சுன்னா ஒண்ணு பண்ண முடியாது. பல்லு டாக்டரோட சேர்த்து வா, எந்திரிச்சு வா. இங்க பாரு, சவுண்ட் கேக்குதா? ஆஃப் பண்ணிட்டு சவுண்ட் கேக்குதா? இங்க வா, ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாரு, இப்ப நில்லு. சரியா. இப்ப நல்லா பாரு, நான் பின்னாடி வந்து இந்த 2 ஒயர் தெரியுதா, இந்த 2 ஒயரை வந்து கனெக்ட் பண்ண போறேன். இந்த 2 ஒயர் என்ன பண்றேன், ஃபேன் சுத்துறது தெரியுதா, வீடியோல பாரு, ஃபேன் சுத்துதா கரெக்டா. இப்போ உனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் என்ன அப்படின்னா, மேபி நான் ஒயர் 2 வெட்டி வச்சுட்டேன் கரெக்டா. அப்ப ஒயர் 2 கனெக்ட் பண்ணேன்னா சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகும் கரெக்டா இல்லையா. பேசிக்கலி வந்து ஒரு சர்க்கியூட் வேணா அந்த சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட்டா இருக்கணும் கரெக்டா இல்லையா. இப்ப நீ வந்து என்ன நினைக்கலாம், நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஒயரை வெட்டி வச்சுட்டேன், அப்ப ஒயரை நான் கனெக்ட் பண்ணதானே சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகும். இப்ப பாரு, நான் கையை எடுத்துட்டேன், 2 ஒயர் தனித்தனியா தெரியுதா, ஃபேன் இப்பயும் சுத்துது சரியா. இப்போ பேசிக்லி இப்போ உனக்கு புரிஞ்ச எதுக்காக இந்த கெப்பாசிட்டர் எதுக்காக இந்த இடத்துல, ஜஸ்ட் பேசிக்லி இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு. இங்க பாரு, நான் திரும்பி வந்து இந்த 2 ஒயரை கனெக்ட் பண்றேன். கெப்பாசிட்டர் என்ன பண்ணுது, கெப்பாசிட்டர் வந்து ஒரு எனர்ஜி கொட்டுது, அதனால தான் அந்த ஃபேனால சுத்த முடியுது. அதுக்கப்புறமேல் வந்து நம்ம கொடுக்குற கரண்ட்டுக்கு அது பாட்டுக்கு சுத்தும். இப்ப ஏன் யோசிச்சு பாரு, இப்ப நீ பாட்டுக்கு கடப்ப, உன் வாழ்க்கையில ஒரு ஸ்பார்க் வேணா 2 சப்புன்னு அடி போட்டதானே. அதே மாதிரி அதுக்கு பார்த்தோன்னா ஸ்டார்டிங்ல ரெஸ்ட்ல இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல கொண்டு வரணும், எனர்ஜி கொடுக்கணும். ஆமாவா இல்லையா, நியூட்டன்ஸ்ல படிச்சிருக்கியா?
ஆனா மோஷன்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல வச்சிருக்கிறது எனக்கு ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அந்த கரண்ட் ஒரு கான்ஸ்டன்டா போகும். எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டார்டிங்ல நிறைய ஃபோர்ஸ் தேவையா? சரி அப்ப விட்டுரு. நான் வந்து இதை சுத்த வைக்கிறதுக்கு எனக்கு ஸ்டார்டிங்ல ஒரு ஃபோர்ஸ் வேணும். ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து சுத்த விட்டேன். கரண்ட் ஆன்ல தான் இருக்கு. சுத்துதா இல்லையா? இந்தா திரும்பி ஆஃப் பண்ணிட்டேன். சரி இப்ப கண்டென்சர் இல்லைன்னு வச்சுக்கோ. அப்ப கண்டென்சர் இருந்தா தான் இந்த ஃபேன் என்ன பண்ணும்? சுத்தும். கரெக்டா இல்லையா? அப்ப ஃபேன் கண்டென்சருக்கு பதிலாக இதை நான் கையால சுத்தி விடுறேன்னு வச்சுக்கோ. ஏன்னா பேசிக்கலி அதுக்கு வந்து உங்களை மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள். ஒரு தடவை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது பாட்டுக்கு என்ன பண்ணும்? வெளியில வந்து இதை வச்சு சுத்தும். சரியா? அப்ப பேசிக்கலி கண்டென்சரோட வேலை என்னன்னா இருக்கிற எனர்ஜி அப்படி கொட்டணும். அப்ப எனர்ஜி கொட்ட வைக்கிறது தான் நம்ம என்ன பண்றோம்? கண்டென்சரை கனெக்ட் பண்றோம். புரியுதா? கண்டென்சர் தான் கெப்பாசிட்டர். புரியுதா? அது வந்து ஒரு சில பேர் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் கண்டென்சர்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து மைக்ரோ ஃபேரட்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் போய் கேட்டால் ஓம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதே மாதிரி மைக்ரோ ஃபேரட்னா என்ன? அது யூனிட் தானே. அவங்களுக்கு தெரிஞ்சது அதில் வந்து மைக்ரோ ஃபேரட் தான் போட்டிருக்கு. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? புரியுதா? அப்போ கெப்பாசிட்டரோட பர்பஸ் என்னன்னு புரியுதா? அது எதுக்கு? ஸ்டார்டிங்ல ஒரு எனர்ஜியை கொட்டுறதுக்கு. கரெக்டா இல்லையா? எனி டிஃபிகல்ட்டி? நோ. சம்பத்தி எடுத்து அங்கிட்டு வச்சிரு. வா ரிஃபாத் இதை க்ளோஸ் பண்ணி விடு. ரிஃபாத்தோ யார் வந்தா எனக்கு என்ன? அப்ப நான் ஈவன் கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் பண்ணிட்டு, சரியா, உனக்கு வேணும்னா ஒரு 20 நிமிஷம் கூட இதை கெப்பாசிட்டர் சார்ஜ் போட்டுக்கோ. சரியா? அதோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். அப்போ நீ இப்படி ஷாக் அடிச்சதுக்கு அப்புறம் டம்னு எனர்ஜி கொடுக்கும். சரியா? அதுக்கப்புறமேல அது ஒர்க்கு. சரியா? இப்போ நீ யோசிச்சு பாரு, உன் ஃபோனில் வந்து நீ பேட்டரிக்கு பதிலாக கெப்பாசிட்டர் மாற்றிட்டேன்னு வச்சுக்கோ ஃபுல்லாக. அப்போ யோசிச்சு பாரு, சீக்கிரமாக சார்ஜ் ஆகும். ஆனால் டிஸ்சார்ஜ் எப்படி ஆகும்? அதில் வந்து ரொம்ப ஹையாக டிஸ்சார்ஜ் ஆகணும். ஸ்டோர் பண்ண எல்லா எனர்ஜி டிஸ்சார்ஜ் ஆகணும். அப்போ ஃபோன் என்ன ஆகும்? கரெக்டா? புரியுதா? ஈவன் இப்போதைக்கு புதுசாக வரதில் பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கெப்பாசிட்டர் கான்செப்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அதில் வந்து ஃபெயிலியர் மாடலும் ஆகும். சரியா? அந்த மாதிரிலாம் இருக்குது. சரியா? இப்போ நல்லா பார்த்தோன்னா சூப்பர் கெப்பாசிட்டர் நோக்கி போகிறாங்க. என்ன பண்ணுற? இப்போ உனக்கு தலை வலிக்குதுங்கிற, அப்புறம் தலையில் பேண்டு மாட்டி வச்சுக்கிற, அது தொண்டை வலி வருது உனக்கு. என்னது? ஃபெயிலியர் ஆகுதுன்னு. அப்ப சக்சஸ் பண்ணதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. எனர்ஜி வந்து வேகமா ஸ்டோர் பண்ணணும், ஸ்லோவா லிபரேட் பண்ணணும். சரியா? அததான் ஒர்க் பண்ணாங்க. அதனால தான் சூப்பர் கெப்பாசிட்டர் வந்து வந்துகிட்டு இருக்கு. சரியா? அப்ப 1 ஃபாரட் கெப்பாசிட்டர் வந்துரும். 1 ஃபாரட் வந்து பண்ணலாம். 1 ஃபாரட் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 1 ஃபாரட் கெப்பாசிட்டர்.